வணக்கங்க. வீட்டிலேயே அரிசி உப்புமாவு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கணும். நல்லா முருவலாக வறுத்துக்கணுங்க. வறுத்து ஒரு அரை மணி நேரம் ஆற விடணும். ஆற விட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைக்கணுங்க. மாவு நல்லா நைஸாக இருக்கணும், அப்போ தான் சீக்கிரம் வேகும். அது தாளிப்பதற்கு 3 ஸ்பூன் எண்ணெய், தேவையான கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு, வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 5, பச்சை மிளகாய் ஒரு 5, கருவேப்பிலை, மல்லித்தலை இதெல்லாம் தாளிச்சிட்டு தண்ணி 1 கப்பு மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விடும் போதே இந்த மல்லித்தலையை சேர்த்துக்குங்க, அப்போ தான் சுவையாக இருக்கும். கொதிக்க விட்டு கிளறுங்க. உப்புமாவு ரெடி. இதை நம்ம சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். வீட்லேயே செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் அந்த மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெடாமல் இருக்கும். செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, நாமளும் சாப்பிட்லாம். அவசரமாக ஏதாவது செய்யணும்னா இதை செஞ்சுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நன்றிங்க.